இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆகலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது வேலை இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஏதாவது வீடியோ இல்லை ஏதாவது கேம்ஸ் விளாட்ற டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரெசன்ஸில் இருக்க கற்றுக்கணும். ப்ரெசன்ஸில் இருக்க கற்றுக்கணும்னு சொல்லும்போது என்னென்னா நம்ம தான் ப்ரெசன்ஸு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு பொருளை பார்க்குறது, அந்த பொருளோட ப்ரெசன்ஸ் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கணும் அர்த்தம். நம்மளோட ப்ரெசன்ஸ் அப்சர்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த பொருளோட ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது நம்ம ப்ரெசன்ஸை நம்ம அனுபவம் பண்ணுவோம். அந்த ப்ரெசன்ஸ் தான் நம்ம. ஸோ அதேமாதிரி நம்ம ஒரு சைலன்ஸை பார்க்கும்போது அந்த சைலன்ஸை நம்ம அனுபவம் பண்ண முடியுதுன்னா அந்த சைலன்ஸ் நமக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். நம்ம ப்ரெசன்ஸில் இருந்தால் தான் அந்த சைலன்ஸ் அனுபவம் பண்ண முடியும். அப்போ அந்த சைலன்ஸும் நமக்குள்ளே வந்துடும். அதேமாரி தான் ஸ்டில்னஸ். ஒரு மரத்தை பார்க்குறோம், அது ஸ்டில்லாக அப்படி இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த ஸ்டில்னஸ் நமக்குள்ளே வந்துடும். அது எப்போ வரும்னா நம்ம அந்த ப்ரெசன்ஸில் இருக்கணும். நம்ம அதை பார்த்தோன்னா ப்ரெசன்ஸில் வந்துடும். அதனால தான் அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறது, நம்ம ப்ரெசன்ஸுன்றதை நம்ம அனுபவம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒர்க் நடுவில் பண்ணோன்னா நம்ம ப்ரெசன்ஸை அனுபவம் பண்ணிடுவோம். பட் நம்ம ப்ரெசன்ஸ்லேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒர்க் பண்ணும்போது கான்ஷியஸ் ஆகிடணும். கான்ஷியஸ் ஆகிறதுன்னு என்னென்னா அட்டென்ஷன். அது ஒரு கான்ஷியஸ்ன்றது ஒரு அட்டென்ஷன் தான். ஸோ பேசிக்கலி அட்டென்ஷன் ஆகணும்னு முயற்சி பண்ண தேவையில்ல. நம்ம கான்ஷியஸ் ஆகும்போதே நம்ம அந்த அட்டென்ஷன் அனுபவம் பண்ணணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கோர் பிரின்சிபிள்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.